Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு ஜூன் 14 மற்றும் 15 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS Academy சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நாளை தினம் நடைபெறக்கூடிய வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தேர்வுகளை மறக்காமல் கலந்துக்கிடுங்க. நாளை தினம் ஆக்சுவலாக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வராது. அதுக்கு பதிலாக நம்ம திங்கக்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் போடும் சேர்த்து. திங்கக்கிழமை பக்ரீத் இருக்குது, அதனால் மேக்ஸிமம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் சந்திக்கலாம். சரிங்களா? ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் பார்க்கக்கூடிய முதலாவது புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உன் இலக்கை அடைய தேவையான இரு செயல்கள் முயற்சி மற்றும் பயிற்சி. சரியா? நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல முயற்சி இருக்கணும், அதுக்கடுத்து அதற்கான பயிற்சியும் இருக்கணும். இந்த ரெண்டு இணைந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய இலக்கை அடைந்து நம்ம வெற்றியாளர்களாக மாறும். சரிங்களா? பாருங்கள், உன் இலக்கை அடைய தேவையான இரு செயல்கள் முயற்சி மற்றும் பயிற்சி. சரியா? ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜூன் 14 அனுசரிக்கப்பட்ட தினம் ஒன்று தான் பார்க்க இருக்கிறேன். என்ன தினம் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு பிளட் டோனர் டே, அதாவது உலக குருதி கொடையாளர்கள் இல்லை இரத்த கொடையாளர்கள் தினம். அதாவது இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ விஷயங்கள் தானம் கொடுக்கலாம், அதில் ஒரு குறிப்பிடுபடியான தானம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இரத்த தானம். வேறொரு உயிரை பாதுகாப்பதற்காக, சேவ் பண்ணுவதற்காக நம்மளுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பிற மக்களை பாதுகாக்கலாம், அவங்கள காப்பாற்றலாம். அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் இரத்தம் கொடுப்பதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அது குறித்த விஷயங்களை புரிதலை ஏற்படுத்துவதற்காக. பாதி பேர் ரத்தம் கொடுப்பதற்கான தகுதி பெற்றிருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரொம்ப யோசனையோடு இருப்பாங்க. ரத்தம் கொடுத்தா நம்ம உடம்புல வேறு ஏதாவது விஷயங்கள் ஆயிடுமோ அப்படிலாம் சொல்லி பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரத்தம் கொடுப்பதை கொண்டு ஒரு உயிரை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க மற்றும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாகவும், ரத்தம் கொடுக்கக்கூடியவங்களை பெருமைப்படுத்துவதற்காக, பாராட்டுவதற்கான ஒரு தினமாகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இரத்த வகைகளை கண்டறிந்த லான்ஸ்டீன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பிறந்தினத்தை சிறப்பு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் 14 ஆண்டுதோறும் இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் 20 years of celebrating giving, thank you blood donors. அதாவது இந்த தினம் கொண்டாட ஆரம்பித்து சற்று ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆகிறது. அதன் அடிப்படையில் இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிளட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தினம் தொடங்கப்பட்டதிலிருந்து 20 வருஷங்களாக இரத்த தானம் கொடுத்தவர்களையும் அதற்கு முன்னால் இன்னும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் பாராட்டுவதற்காக என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடது. சரியா? இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ரத்தம் கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தி அனைவரையும் இரத்த தானம் செய்ய வைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், இரத்த தானம் செய்யக்கூடியவங்களை பாராட்டுவதற்காகவும் புகழடை செய்வதற்காகவும் ஆண்டுதோறும் ஜூன் 14 உலக இரத்த குருதி கொடையாளர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் 20 years of celebrating giving, thank you blood donors. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் 15 ஜூன் 15 இன்று அனுசரிக்கப்படக்கூடிய தினம் என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய முதியோர்களை பாதுகாப்பது குறித்த புரிதல். இன்றைக்கி நாம் அடிக்கடி பத்திரிகைகளில், டிவியில், நியூஸ்லலாம் பார்க்குறோம். வயதான தாய் தந்தர் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை தாத்தா பாட்டி என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நிராயுதமாக தெருக்களில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க, இல்லை சொத்து தகராறில் அவங்கள அடித்தே கொண்டுருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து வயது மூத்தவங்களை பாதுகாத்து அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்கள பேணுதலாக பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு தொந்தரவு எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்கள ரொம்ப கவனிப்போடு நம்ம பாதுகாத்து கொண்டும் அது குறித்த புரிதலுக்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடுது. இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பாட்லைட் ஆன் ஓல்டர் பர்சன்ஸ் இன் எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிறது இந்த தினத்திற்கான கருப்பொருளாக. சரியா? இப்போ நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் மூத்த குடிமக்களை, முதியோர்களை பாதுகாப்பது குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே ஜூன் 15 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், இதே ஜூன் 15 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் குளோபல் விண்ட் டே, உலகளாவிய காற்று தினம்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். காற்று இல்லாமல் நம்மளால் என்ன முடியாது, வாழ முடியாது. அந்த அடிப்படையில் காற்றை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கான, அதாவது காற்று மாசுபாட்டிலிருந்து
பாதுகாப்பு அடையக்கூடிய ஒரு விஷயங்கள் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் காற்றினுடைய முக்கியத்துவம் குறித்து, அதாவது காற்று பல வகைகளில் மனிதர்களுக்கு பயன்படுகிறது. காற்று மூலமாக நம்ம ஆற்றலும் எடுத்துக்கொள்கிறோம். அந்த காற்றாலை ஆற்றலை அதிகப்படுத்துவது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் காற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காகவும் அது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 15ஆம் தேதி உலகளாவிய காற்று தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணுங்களா. இப்போ குளோபல் விண்டே எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் ஜூன் 15 அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. அடுத்த ஒரு சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று இல்லை அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 3வது முறையாக பெமா காண்டு பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துணை முதல்வராக சவுனா மெயின் அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுபோக 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க எல்லாத்துக்கும் அங்கே தலைநகரில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தற்போதைய ஆளுநராக இருக்கிற கேடி பர்நாயக் என்ன பண்ணார்னு சொன்னால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களோட ஒரு 4 மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் அதாவது சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, சரிங்களா, ஒரிசா, இந்த 4 மாநிலங்கள் நடத்தப்பட்டுச்சு. இந்த 4லையுமே நம்ம ஏற்கனவே மீதி 3 மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் பதவியேற்றதை பார்த்தோம். அதுபோல் இப்போ கடைசியாக அருணாச்சல பிரதேசனுடைய புதிய முதலமைச்சராக பெமா காண்டு பதவியேற்றார் அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக 3வது முறையாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அஜித் தோவல் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மிகவும் நம்பிக்கைக்குரியவர், ஒரு திறமையானவர். வெளி விவகாரங்களில் குறிப்பாக தேச பாதுகாப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக அஜித் தோவல் கருதப்படுகிறார். அந்த அடிப்படையில் அஜித் தோவல் 3வது முறையாக என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பதவி அப்படிங்கிறது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து உடையது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார நிபுணரான ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான PK மிஸ்ரா அவர்களை 2வது முறையாக பிரதமர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தன்னுடைய முதன்மை செயலராக நியமனம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். குஜராத் மாநிலத்தில் நீண்ட காலம் பணியாற்றின அனுபவம் வாய்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் PK மிஸ்ரா. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியோட ரொம்ப நெருக்கமான நபர்கள் அவரும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிரதமருடைய செயலராக பணியாற்றுவதற்கான முதன்மை செயலராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா. அப்போ நம்ம நியமனங்களை இங்கே தெரிந்து கொண்டது பெமா காண்டு அருணாச்சல பிரதேசத்தினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக 3வது முறையாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. PK மிஸ்ரா பிரதமருடைய முதன்மை செயலராக 2வது முறையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. அடுத்த பகுதி தகவல் என்னன்னு பார்த்தா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்றைய தினம் சென்னையில் 50 விழா நடத்தப்பட்டு முதலமைச்சர் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறாரு. எப்படி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறதோ அதே போல் அரசு பள்ளிக்கூடங்களில் 6லேருந்து 12 வரைக்கும் படித்த மாணாக்கர்களுக்கு என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்றைய தினம் இந்த நிகழ்வுகளை தெரியப்படுத்தியிருந்தார். இது என்ன 50 விழா அப்படின்னு சொன்னால் அதாவது அரசு பள்ளிக்கூடங்களில் சற்றேறக்குறைய 22,931 திறன்மிகு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தொடக்க விழா. அதில் முதல் கட்டமாக ஒரு 500 பள்ளிக்கூடங்களில் தற்போதைய நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரால். அடுத்து 10th மற்றும் 12th பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் 100க்கு 100 எடுத்த மாணாக்கர்களுக்கு பாராட்டு விழா. சற்றேறக்குறைய ஒரு 43 மாணவ மாணவிகள் 100க்கு 100 எடுத்திருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் பரிசு, பாராட்டு சான்றிதழ், புத்தகங்கள்லாம் பரிசளிக்கப்பட்டுச்சு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% முழுமையான தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் முதலமைச்சர் நேற்று நடந்த நிகழ்வுகளில் சிறப்பு செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் 67வது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணாக்கர்களுக்கான பாராட்டு விழாவும் நேற்று தினம் நடைபெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு டேப்லெட் அதாவது கையடக்க கணினி வழங்கக்கூடிய விழாவும் நேற்றைய தினம் நடைபெற்று சற்றேறக்குறைய 79,723 ஆசிரியர்களுக்கு 101.48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கையடக்க கணினி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 50 விழாவை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்வுகளில் முதலமைச்சர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்தார் அப்படிங்கிறத பார்க்கும். அங்கே பேசும்போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட்லேருந்து தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா. இப்போ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 50 விழா நடந்துச்சு. 10th 12th 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு பாராட்டு விழா, அரசு பள்ளிக்கூடங்களில் முழுமையான தேர்ச்சி அடைந்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்குது ஒரு 500 பள்ளிக்கூடங்களில் முதல் கட்டமாக. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கையடக்க கணினி வழங்கப்பட்டிருக்குது. தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய இராணுவத்திற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட நாகாஸ்திரா அப்படின்னு கூடிய நவீன ட்ரோன் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது நாக்பூரில் அமைந்திருக்கக்கூடிய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சூசைட், அதாவது தற்கொலை ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்நாடுகளுடைய இலக்குகளை வெடிமருந்துகளை கொண்டு போய் தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. பகல் இரவு கண்காணிப்பு கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்குது. எதிர்நாடுகளுடைய ரேடாரில் சிக்காமல் இது போய் தாக்குதல் நடத்திட்டு வரும் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இப்போ நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி அனுப்புகிறோம். ஒருவேளை அந்த இடத்துல டார்கெட் மிஸ்ஸிங் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாம் அதை திரும்ப அழைத்து கொண்டு வெடிபொருட்களை பத்திரமாக என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் திரும்ப நாம் சேவ் பண்ண முடியும். அதாவது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் தாக்குதல் நடத்தலாம். ஒருவேளை டார்கெட் அங்கே எல்லாம் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த வெடிபொருளை மறுமுறை பயன்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? சற்றேறக்குரிய 4500 மீட்டருக்கு மேலே உயரத்தில் பறந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இதனால் தாக்குதல்கள் நடத்த முடியும். ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்மளால் இதை இயக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது உலகளாவிய அளவில் தற்போதைய அதிநவீனமான ட்ரோன்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரோனாக இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாகாஸ்திரா டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்திய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? இப்போ நாம தெரிந்துள்ள தகவல் நாக்பூரை சார்ந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய நாகாஸ்திரா என அழைக்கப்படக்கூடிய தற்கொலை ட்ரோனான அதிநவீன ட்ரோன் இந்திய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். எதிர்நாடுகளுடைய ரேடாரில் கண்காணிக்க முடியாது. பகலிரவு கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. அதிநவீனமான முறையில் வெடிபொருட்களை சுமந்து சென்று தேவைப்படக்கூடிய இடங்களை தாக்கி அளித்து மீண்டும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த ஒரு அற்புதமான ட்ரோன் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாகாஸ்திரா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்திய வீரரான குல்வீர் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் 5000 மீட்டர் ஓட்டத்தில் 2வது இடம் பிடிச்சிருக்கிறாரு. 13 நிமிடம் 18.98 வினாடிகள் அவர் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். இது ஒரு புதிய தேசிய சாதனையாகும். ஏற்கனவே இன்னும் ஒரு சில போட்டிகளிலும் தேசிய சாதனை அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அபிஷேக் பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே 5000 மீட்டர் ஓட்டத்தில் 3வது இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரியா? இப்போ அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்திய வீரரான குல்வீர் சிங் புதிய தேசிய சாதனையோட 5000 மீட்டர் ஓட்டத்தில் 2வது இடம் பிடிச்சிருக்கிறாரு. வெள்ளி பதக்கத்தை கைப்பற்றிருக்கிறாரு. அபிஷேக் பால் 3வது இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்து குஜராத்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இதில் இந்திய வீராங்கனையான திவ்யா தேஷ்முக் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் புள்ளிகள் அடிப்படையில் அவங்க முதலிடம் பிடிச்சு சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ இந்தியாவில் குஜராத்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோவேனியா நாட்டில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டி. சரிங்களா? அதாவது 3 ஸ்டார் கிராண்ட் ப்ரீ குதிரையேற்ற போட்டி. இதில் இந்திய வீராங்கனையான ஸ்ருதி ஓரா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் புள்ளிகள் அடிப்படையில் முதலிடம் பிடித்து சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த போட்டியில் ஒரு இந்திய வீராங்கனை முதல் முறையாக வின் பண்ணியிருப்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பெருமைக்குரிய நபராக யார் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ருதி ஓரா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க. சரிங்களா? இப்போ ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற 3 ஸ்டார் கிராண்ட் ப்ரீ குதிரையேற்ற போட்டியில் இந்திய வீராங்கனையான ஸ்ருதி ஓரா சாம்பியன் பட்டம் கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக அவங்க மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய யூரோ கோப்பை கால்பந்து போட்டி தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐரோப்பிய கண்டத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகளினுடைய அந்த அணிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கால்பந்து போட்டி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யூரோ கால்பந்து போட்டி 17வது பதிப்பாக தற்போதைய போட்டி நேற்றைய தினம் தொடங்கி அடுத்த மாதம் வரைக்கும் நடைபெற இருக்குது. ஜூலை 14 வரைக்கும். இதில் சற்றேறக்குறைய 24 அணிகள் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நாம தெரிந்துகொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது யூரோ கோப்பை கால்பந்து போட்டி. இந்த வருடம் 17வது பதிப்பு ஜெர்மனியில் நடைபெறுகிறது. சற்றேறக்குறைய 24 அணிகள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் பில் ஆண்டர்ஸ் மறைவு. சரிங்களா? பில் ஆண்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் நாசாவை சார்ந்த முன்னாள் விண்வெளி வீரர் தான் யார் அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானி தான் யாருன்னா பில் ஆண்டர்ஸ். அதாவது நிலவுக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்ட அந்த நபர்களுடைய அந்த விண்கலத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பில் ஆண்டர்ஸ். சரிங்களா? அதாவது 1968 அப்போலோ 8 விண்கலம் மூலமாக நிலவுக்கு முதல் முறையாக மனிதர்கள் போகிறாங்க. அப்படி போன அந்த டீமில் இடம்பெற்றிருந்த ஒரு நபர் தான் பில் ஆண்டர்ஸ். அவர் எடுத்த ஒரு புகைப்படம் ரொம்ப ஃபேமஸான புகைப்படம். அதாவது நிலவினுடைய மேற்பரப்பிலிருந்து அவர் என்ன எடுத்திருப்பார் அப்படின்னு சொன்னால் பூமி உதயமாகக்கூடிய காட்சி அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பார். இந்த ஃபோட்டோ இன்றளவும் உலகளாவிய அளவில் பல்வேறு நபர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
விண்வெளித்துறையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒரு மிக முக்கியமான புகைப்படமாக இந்த புகைப்படம் அமைஞ்சிருக்குது. சமீபத்தில் நடைபெற்ற ஒரு சிறு விமான விபத்தில் அவர் காலமானார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நாம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 1968 அப்பல்லோ 8 விண்கலம் மூலமாக நிலவுக்கு சென்ற அந்த மனிதர்கள் அடங்கிய முதல் அணியில் இடம்பெற்றிருந்த நாசா விண்வெளி வீரர் மற்றும் விஞ்ஞானியான ஃபில் ஆண்ட்ரஸ் விமான விபத்தில் காலமானார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எடுத்த அந்த புகைப்படம் அப்படிங்கிறது, அதாவது நிலவினுடைய மேற்பரப்பிலிருந்து பூமி உதயமாவது எடுத்த அந்த புகைப்படம் அப்படிங்கிறது காலத்தால் அழியாத ஒரு புகைப்படமாக என்றென்றும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் இரத்தம் கொடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இரத்த கொடையாளர்கள் சிறப்பு செய்வதற்காகவும் வேர்ல்டு பிளட் டோனர் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் 20 years of celebrating giving thank you blood donors அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருள். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது மூத்தவர்களை வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக, அவங்கள கடைசி காலகட்டம் வரைக்கும் நல்ல முறையில் பராமரிப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 15ஆம் தேதி வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பாட்லைட் ஆன் எல்டர் பர்சன்ஸ் இன் எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைஞ்சிருக்குது. அடுத்தாக மக்கள் மத்தியில் காற்றை தூய்மையாக பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் காற்றாலை மூலமாக மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்துவது குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் உலகளாவிய காற்று தினம் ஆண்டுதோறும் ஜூன் 15 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக சமீபத்தில் அருணாச்சல பிரதேசம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சராக 3வது முறையாக பெமா காண்டு பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் சவுனா மேன் அப்படிங்கிறவங்க துணை முதல்வராகவும் 10 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. தலைநகரில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தற்போதைய ஆளுநர் KT பர்நாயக் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பில் 3வது முறையாக ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான அஜித் தோவல் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்தை உடையது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பிரதமருடைய முதன்மை செயலராக 2வது முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான பொருளாதார நிபுணருமான PK மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னையில் நிச்சயம் ஐம்பெரும் விழா நடைபெற்று, அதாவது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள், அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்பட்டிருக்குது. அதில் முதல் கட்டமாக 500 கிளாஸ் ரூம் தொடக்க விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு அதை தொடங்கி வைத்தார். அதுபோக 10th மற்றும் 12th தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த 43 மாணாக்கர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கி பாராட்டு விழா நடைபெற்று அதிலே முதலமைச்சர் பங்கெடுத்தார். அதேபோல் 100% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களை அழைத்து அவங்களையும் முதலமைச்சர் கௌரவப்படுத்தினார். பாராட்டு விழா நடைபெற்று அதுபோக 67வது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்த மாணாக்கர்களுக்கு பதக்கம் பெற்ற மாணாக்கர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்று அதிலே முதலமைச்சர் பங்கெடுத்தார். அதேபோல் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்குவதற்கான, அதாவது சற்றேறக்குறைய 79,723 ஆசிரியர்களுக்கு 101.48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கையடக்க கணினி டேப் வழங்கப்பட்டிருக்குது. ஆக இந்த 50 விழாக்களையும் முதலமைச்சர் பங்கேற்று சிறப்பு செய்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது முதலமைச்சர் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தமிழ் முதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிற தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய இராணுவத்திற்காக அதிநவீனமான முறையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட, குறிப்பாக நாக்பூரில் அமைந்திருக்கக்கூடிய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கூடிய நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய நாகாஸ்திரா 1 அப்படிங்கக்கூடிய ட்ரோன், அதாவது நாகாஸ்திரா 1 அப்படிங்கூடிய நவீன ட்ரோன், இது வந்து தற்கொலை ட்ரோன் அழைக்கிறாங்க. எதிர்நாடும் ரேடாரில் சிக்காமல் இது அதிநவீனமாக சென்று இலக்களை தாக்கி அளிக்கக்கூடியது. சற்றேறக்குறைய 4500 மீட்டருக்கு மேலேயும் இதனால் பறக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பகலிரவு கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. அதிநவீனமான வெடிப்பொருட்களை கையாளக்கூடிய வகையில் இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்திய வீரரான குல்வீர் சிங் புதிய தேசிய சாதனையோட 5000 மீட்டர் ஓட்டத்தில் 2வது இடம் பிடிச்சு வெள்ளிப்பதக்கம் கைப்பற்றிருக்கார். இதே போட்டியில் அபிஷேக் பால் 3வது இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். குஜராத்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய வீராங்கனையான திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற 3 ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டியில் முதல் முறையாக இந்திய வீராங்கனை சுர்தி ஓரா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்காங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக அவங்க மாறி இருக்கிறாங்க. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற யூரோ கால்பந்து போட்டி ஐரோப்பிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போட்டி. இந்த போட்டி ஜெர்மனியில் தொடங்கி இருக்குது. 17வது பதிப்பு. இதில் 24 அணிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஜூன் 14 ஜூலை 14 வரைக்கும் சற்றேறக்குறைய 1 மாத காலம் இந்த கால்பந்து திருவிழா நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசா விஞ்ஞானி, அதாவது 1968 நிலவுக்கு அப்பல்லோ 8ல் ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து நிலவுக்கு முதல் முறையாக போனாங்க. அதில் இடம்பெற்றிருந்த பில் ஆண்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நாசா விஞ்ஞானி ஒரு விமான விபத்தில் காலமானா அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து எதற்காக ரொம்ப ஃபேமஸாக அறியப்படுகிறார் அப்படின்னு சொன்னால்,
அந்த பயணத்தின் போது நிலவினுடைய மேற்பரப்பிலிருந்து பூமி உதயத்தை அவர் என்ன பண்ணியிருப்பார் சொன்னால் ஃபோட்டோவாக எடுத்திருப்பார். அந்த ஃபோட்டோ இன்றளவும் காலம் இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழியாத நினைவாக ஒரு மிகச்சிறந்த புகைப்படமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் ஒரு பெயர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற நாசா விஞ்ஞானியாக விளங்கினார். அவருடைய அதாவது சிறு விமான விபத்தில் அவர் காலமானார் அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. நாளை தினம் நடைபெறக்கூடிய வாராந்த நடப்பு நிகழ்வுகளையும் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. மீண்டும் பக்ரீத் விடுமுறைக்கு அப்புறமாக நம்ம செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் சந்திப்போம். தேங்க்யூ.